வந்தோன்னு ரூம் பிடிச்சி தங்கிட்டோம். 1500 வீட்டில் பணம் வாங்கிட்டு இல்லை இப்படி தான் பிளான் பண்ணி தான் வந்து ரூம்மேட் வந்து பேசி ரூம் எடுத்து வந்த அன்னைக்கு ரூம் போட்டேன். அவன் முன்னாடி பேசி வச்சுட்டேன். அவன் கெங்கப்பாத்தூரில் ஒரு அக்கா இருந்தாங்க. உண்மைக்கு நான் எங்கேயுமே இதை நான் பதிவு பண்ணல. அந்த அக்கா இப்போ இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எங்கள் 2 பேரும் வந்தோன்னே அப்போ அவளை கஷ்டப்பட்டோம். அவளுக்கு போனால் இந்த சினிமா பார்க்க முடியல. அப்போ ஏவிஸ்டுக்கு முன்னாடி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிரவுட் இருப்பாங்க. அங்கே போய் நின்றுட்டு இங்கே தான் ஜனங்க நிற்கிறாங்க, வண்டி வருதுங்கிற ஏற்றிட்டு போகிறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு அங்கே போய் நிற்கிறேன். அண்ணே வணக்கண்ணே, அக்கா வணக்கம் அக்கா என்ன பண்ண. அப்போ சொல்கிறாங்க ஒரு படத்தை சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் 50 பேர் மட்டும் அனுப்புப்பா. எப்பா ஏஜென்ட் ஒரு பேரை சொல்லி நீங்கள் எவ்வளோ அனுப்புவா. இப்போ பிரகாஷ் இப்போ 50 எனக்கு ஒரு 50 பேர் மட்டும் வாமா, நீ வாமா என்ன சீனு தெரியல, இது ஹாஸ்பிட்டல் சீனாமா இப்படி பேசிக்கிடுவாங்க. அப்போ என்ன இது கோர்ட்டு சீனாமா, ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் சீனு, கைது மாதிரி. அப்போ நீ வாடா கருமேகம் பாண்டி, நீ வாடா, வாடா விஜய் நீ வாடா, இப்படிலாம் கூப்பிட்டு போவாங்க. அப்படிப்பா நான் போய் அண்ணே நானும் கைதி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குண்ணே கைதி மாதிரி என்னை கூட்டிகிட்டு போங்கண்ணே, கைதினே என்னை கூட்டிகிட்டு போங்கண்ணே அப்படின்ட்டு